தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களில் கனமழை பெய்த நிலையில் தமிழகத்தில் இன்றும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் திடீரென கனமழை பெய்தது. நேற்று முன்தினம் இரவு முதல் விட்டு பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தென்காசி, இளஞ்சி, குத்துக்கல் வலசை, குற்றாலம், மேலகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்நிலையில் தென்காசியில் பெய்த தொடர் கனமழையால் குற்றால அருவிகளில் காற்றாற்று வெள்ளம் பெருக்கெடுத்தது. மெயின் அருவியில் ஆர்ப்பரித்த தண்ணீர் தடுப்புகளை தாண்டி கொண்டுவதால் சுற்றுலா பயணிகள் நலன் கருதி அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கூமாப்பட்டி, கான்சாபுரம், தம்பிப்பட்டி, மகாராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இந்த கனமழையால் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இந்நிலையில் தமிழகத்தில் இன்று முதல் 7ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவு, குமரிக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.